ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட அன்பா பாசமாக பேசியிருக்கனே தவிர ஒருபோதும் கோபப்பட்டோ அல்லது எரிச்சல் அடைந்தோ உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் சொன்னது கிடையாது. அப்படி எத்தனையோ முறை உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நல்ல வார்த்தைகளை பேசியும் கூட நீ எதுக்கெடுத்தாலும் மன உடைஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீனா ஒரு தாயாக எனக்கு கோபம் வரும் தானே. எத்தனை முறை உனக்கு பொறுமையாக பக்குவமாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னாலும் நீ நிரந்தரம் இல்லாத நிம்மதியற்ற விஷயங்களை நினச்சி எதுக்காக கவலைப்படுற? யாரையோ நீ முழுசாக நம்புன, அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க அல்லது உன் மனசு காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக நீ எதுக்காக கவலைப்படணும்? ஒரு விஷயம் இப்படி தான் நடந்துருச்சு, ஒரு மனிதர் இப்படி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்காக நீ கவலைப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ மனசுடைஞ்சு போனாலோ எல்லாமே சரியாகிடுமா? வாழ்க்கைய முதல்ல புரிஞ்சுக்கோ. மற்றவங்களை நம்பி நீ மனமுடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு கோழையாக இருக்கக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் எதுக்காகவும் கவலைப்படாத என்னுடைய பிள்ளையாக நீ தைரியமாக இருக்கணும். முதல்ல நீ ஓ மேலே நம்பிக்கை வை, உன்னை முழுசாக நம்பு. இந்த உலகம் உனக்கு எதிராக என்ன வேணா செய்யட்டும், ஆனால் நீ தைரியமாக உறுதியாக திடகாத்திரமான மனசோடு இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. நல்லதுக்கு இந்த கலியுக காலம் இல்லை தான். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி கவலைப்படாமல் உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டீனா இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா. அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை நாளாக நீ ஏமாந்ததும் கஷ்டப்பட்டதும் துன்பப்பட்டதும் அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினதும் எல்லாமே போதும். இனிமேலாவது யாரையும் பெருசாக நம்பாமல் அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஓ மேலே நீ நம்பிக்கை வை. எல்லாத்தையும் நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீ தைரியமாக மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உன்னை தட்டி கொடுத்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக தான் இந்த வராகி அம்மா எப்போதும் இருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே. உன் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சீக்கிரம் சரி செஞ்சு உன்னை புன்னகை புரியக்கூடிய ஆளாக மாற்ற போகிறேன். கண்ணீரோடு கலங்கிக்கிட்டே நிம்மதி இல்லாமல் நீ அதை இதை யோசித்து வருத்தப்பட்ட நாட்கள் இனி உன் வாழ்க்கையிலேயே வரக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன் வலியும் வேதனையும் சோதனையும் துக்கமும் எல்லாமே முடிவுக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்ற தயாராயிட்டேன் என் செல்லமே. இன்னைக்காவது நான் சொல்கிறத முழுசாக கேளு. உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் ஜெயிக்கணும்னு போராடுற, ஆனால் எல்லா விஷயத்திலும் தடைகளும் தடங்கல்களும் வருதேன்னு நீ சோர்ந்து போகக்கூடாது. முதல்ல நீ ஜெயிக்கணும்னா உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னை குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிட்டு நான் ஜெயிப்பேன்னு நீ தான் நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் உடம்புல இருக்க ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நித்தமும் நீ மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் அனைத்தையுமே உனக்காக நான் செய்ய போகிறேன். கவலை தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்குது. நீ கவலைப்படுறதால தான் உன் உடம்பு மோசமான நிலைக்கு போகுதுன்றது இன்னுமா உனக்கு புரியலை? முதல்ல காலை மாலை இரு வேளையும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து என்னை மனசில் நினச்சி தியானம் செய்ய பழகு. தொடர்ந்து ஒரு சில நிமிஷங்களை தினமும் நீ எனக்காக ஒதுக்கும்போது பக்தியையும் இறை தியானத்தையும் நீ செய்யும்போது உன் உடம்பும் மனசும் அமைதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும் விதத்தில் மாறுவதை உன்னால் உணர முடியும். நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ நம்புனவங்க யாருக்கும் நீ துரோகம் செஞ்சது கிடையாது. ஆனால் நீ நம்புனவங்க எல்லாருமே உனக்கு தவறும் தீங்கும் துரோகமும் செய்யும்போது அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போயேன்? தவறு செஞ்சவங்களுக்கும் துரோகம் செஞ்சவங்களுக்கும் உரிய பாவத்தை நான் கொடுத்துக்கிறேன். ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறதுங்கிறது புறமுதுகில் அவர்களை 1000 முறை குத்துவதற்கு சமம். அப்படி உனக்கு எதிராக புறமுதுகில் குத்தி வேலை செஞ்சு உன்னை துரோகிக்காக இருந்து வேலை செஞ்சவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே.
உன் ஆன்மாவை களங்கப்படுத்தியவர்களும் கஷ்டப்படுத்தியவர்களும் உன் மனசை காயப்படுத்தியவர்களும் அதற்கு உரிய தண்டனையை என்கிட்ட இருந்து நிச்சயமாக பெறத்தான் போகிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்குது. நீயும் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கோ. இப்படி தான் இருக்கணும்னு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் நீ வச்சுக்காதே. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. குத்தம் செஞ்சவனும் தப்பு செஞ்சவனும் அடுத்தவனை ஏமாத்துறவனும் பொய் புரட்டு பண்ணி வாழ்கிறவனும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் என் கஷ்டத்தை அனுபவிக்கணும் தானே நீ யோசிக்கிற? அடுத்தவன் செய்கிற தப்புக்கு அவ்வப்போது தண்டனை கிடைக்கலைன்னா அவர்களுக்கு மிக மிக கொடுமையான தண்டனை தயாராயிட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ எந்த பாவமும் அறியாத பிள்ளையாக இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. உன் மனசில் நீ எந்தவித அச்சமோ பயமோ கொள்ள வேண்டாம். உன் மனசில் இருக்க பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்வதை நீ கண்கூடாக பார்க்க தானே போகிற. கடந்த சில காலமாகவே நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு தான் ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுப்பதற்காக, வசந்த காலத்தை வருங்காலமாக மாற்றி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் பல நாள் கனவு இப்போது நனவாக போகுது. எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தரப்போகிறேன். நீ நினச்சது எல்லாம் நடக்க போகுது. இனிமே உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்துவிடு என் செல்லமே. சில பேர் மேலே நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்ப, அவங்கள முழுசாக நம்பி கடைசியில் காயப்பட்டிருப்ப. ஆனால் யார் எப்படி உனக்காக என்ன செஞ்சிருந்தாலும் நீ எதையும் பெருசாக நினைக்காத. தேவைக்கு தேடக்கூடிய இந்த மனிதர்களிடத்தில் இந்த உலகம் உன்னை என்ன செஞ்சாலும் நீ கவலைப்படாம அனைத்தையும் கடந்து வர தயாராகு. இந்த உலகத்து மனிதர்கள் உன் மேலே அபாண்டமாக பழி போடக்கூட தயங்க மாட்டாங்க. அதனால் உன்னை யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ தான் தயங்காமல் தைரியமாக இருக்கணும். உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். பணம்தான் பெருசுன்னு நினைக்கிறவங்களுக்கு உன் மனசு தான் பணத்தை விட உயர்ந்ததுன்றதை நான் புரிய வைப்பேன். உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்னை அன்போடு அம்மானு நீ கூப்பிட்டினா நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் மனசை தேத்திக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து வரும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாக மாறப்போகுது. நீ நினச்ச எல்லாத்தையும் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி தரப்போகிறேன். நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்பட போகிற? யார் என்ன சொன்னாலும் எந்த விமர்சனங்களையும் காதில் வாங்கிக்காத. நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வேலைகளை செய்யும்போது இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் பல பேர் உன்னை அர்த்தமில்லாமல் பேச்சாலும் கஷ்டத்தாலும் காயப்படுத்த தான் செய்வாங்க. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் காயப்படுத்தினாலும் நீ வருத்தப்பட வேணாம். எல்லா தடைகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு உறுதியாக நம்பு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். நீ அடைந்த சோதனைகளுக்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பலனாகத்தான் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ எப்போதும் அடக்கத்தோடும் பணிவோடும் இருக்கும்போது அது உன்னை இன்னும் நல்லவனாக மாற்றும் என் செல்லமே. வேதனைகளையும் சோதனைகளையும் உன் சார்பில் உனக்காக நான் ஏற்றுக்குவேன்னு நீ சந்தோஷமாக இரு. இனிமேதான் உன் வாழ்க்கையில் சுகம் மிக பெரிய அளவில் வரப்போகுது. உனக்குன்னு நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன். நீ தவமிருந்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் அழகாக நிறைவேறப் போகுது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன். மற்றவங்க உன்னை நிராகரிச்சாங்கன்னா அதை பார்த்து மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைக்கிறவங்க எல்லாரையும் இந்த உலகத்து மனிதர்கள் முதல்ல நிராகரிக்க தான் செய்வாங்க. ஆனால் நிராகரித்தவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கார்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க வேலைகளை செய்ய பழகு. நிராகரித்தவன் தான் வெற்றி பெறுவான்ற விஷயம்
இந்த உலகத்து மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ ஜெயிச்சு காட்டி இந்த உலகத்துக்கு அதை புரியவே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் நீ பட்ட கஷ்டத்தையும் நினைச்சு உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீயாகவே முடிவுக்கு வராதே. வெட்டப்பட்ட மரங்கள் மறுபடியும் வளர்வது போல உனக்கு தடைப்பட்ட காரியங்களையெல்லாம் மீண்டும் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நீயே சோர்ந்து போயிட்டா அப்புறம் சந்தோஷத்தை யார்தான் பட முடியும்? உன் வாழ்க்கையை யார்தான் வாழ முடியும்? உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த தோல்விகளையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டு நீ கடந்து வரும்போது உனக்கு வெற்றியின் பக்கம் துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். சில விமர்சனங்களை நினச்சி மனவேதனையில் இருக்கக்கூடிய நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை காற்றோடு காற்றாக இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய செயல்கள் மீது மட்டும் கவனம் செலுத்தினா போதும். நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தருவதற்கு தயாராக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். யாருமே உன்னுடைய செயலால் மனமுடைஞ்சு காயப்படும்படி நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. உடைக்கப்பட்ட உன் மனசுக்கு ஆறுதலாக நான் இருந்து காயத்துக்கு மருந்து போட்டு இன்னும் இன்னும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் ஜெயிப்பையும் ஜொலிப்பையும் உனக்கு தரப்போறேன். உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் தடைகளும் சவால்களும் என்ன வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு. எல்லா தடைகளையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். எதுவாக இருந்தாலும் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மையோடு உன் வாழ்க்கையை வாழப்பாரு. உன்னால் முடியுன்ற மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீ வளர்த்து கொள்ளும்போது உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசானாக இருக்குன்றதை நீ மறந்துடாத. நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு இன்னும் ஜெயிப்பதற்கு முயற்சி செய். நிச்சயமாக உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும்.